பால்கனியில் கேட்ட அந்த சத்தம், அது என்னன்னு தெரியாமல் நான் பயந்து ரூம்குள்ளே ஓடினேன். ஹார்ட் ரொம்ப வேகமாக அடிச்சது. டோரை லாக் பண்ணிவிட்டு பெட் மேலே உட்காந்தேன். ஆனால் என் தாகம் அது ரொம்ப அதிகமாக இருந்தது. என் மைண்டில் 2 குரல். ஒன்று, வெளியே போகாத, அங்கே ஏதோ இருக்கு. மற்றொன்று, தண்ணீர் குடிக்கலனா நீ தூங்க முடியாது. பயம் மற்றும் தாகம் இரண்டுக்கும் நடுவில் போராட்டம். இறுதியில் தாகம் தான் ஜெயிச்சது. நான் மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி மீண்டும் பால்கனி பக்கம் நடந்தேன். அங்கே போய் பார்த்தேன். அங்கே யாரும் இல்லை. ஃப்ளோரில் ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டில் இருந்தது. நான் அதை பார்த்து குழப்பமாக நின்றேன். ஏன்னா அந்த பாட்டில் நான் முன்னாடி உடைச்ச அதே பாட்டில் மாதிரி இருந்தது. நான் மெதுவாக பால்கனிக்கு வெளியே பார்த்தேன். அப்போ கீழே இருந்து மீண்டும் அந்த சத்தம், தன்னர் கிரை தாத்தா.